எனக்கு ஏதோ புது வியாதி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாக்டரா இருந்தா சொல்லுங்க. ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போகணுன்றதான் டார்கெட். 3 தெரு தான். ஆனா 3 தெரு போறதுக்குள்ள 2வது தெருல பிளாங்க் ஆயிடுது. இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த மல்டி டாஸ்கிங் பண்றவங்களுக்கு, மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் கோ த்ரூ பண்றவங்களுக்கு ரொம்ப காமனா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அவங்க அந்த விஷயங்கள் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரண்டா என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த டாஸ்கே மறந்துடுவாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நீங்க ஒரு புதுசா வீட்டுக்கு குடி போறீங்க, அதுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு டிசைட் பண்றீங்க. ஒரு கடைக்கு போறீங்க, உங்களுக்கு வேண்டிய திங்ஸ் பிக் பண்ணிட்டு வரீங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ரியலைஸ் பண்ணுவீங்க, ஐயோ நம்ம பெட்ரூம்க்கு இது வாங்கலையே, கிச்சன்ல இந்த ஐட்டம் வாங்கலையேன்னு தோணுவீங்க. அப்போ திடீர்னு யோசிப்பீங்க, நம்ம ஒரு லிஸ்ட் போடுவோம், இனிமே என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம வாங்கணும்ன்றத அந்த லிஸ்ட்ல எழுதிக்கிட்டு கடைசியா இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்க ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும் போது எந்த ஒரு ஐட்டமும் மிஸ் ஆகாது. உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியே மல்டிபிள் டாஸ்க்ஸ் அக்கம்ப்ளிஷ் பண்றதா இருந்துச்சுன்னா இந்த ஒரு பிஹேவியரை நீங்க கண்டிப்பா இன்கார்பரேட் பண்ணணுங்க. உங்களோட டெய்லி டாஸ்க் என்னென்னன்றதை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதை பிளான் பண்ணிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி மறந்து போற விஷயங்கள் கண்டிப்பா கம்மியாயிரும், இல்ல சுத்தமா இருக்காதுங்க. உங்க சினாரியோல இது வியாதி எல்லாம் கிடையாதுங்க, இது growth-க்கான சைன்.